2 நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பானில் இருந்து சீனா புறப்பட்ட பிரதமர் மோடி சீனாவில் இருக்கக்கூடிய தியான்ஜின் நகரை சென்றடைந்திருக்கிறார். அவரது விமானம் அங்கு தரையிறங்கி இருக்கிறது. அங்குதான் 2 நாட்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற இருக்கின்றது. பிரதமர் மோடி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா பயணம் மேற்கொள்வது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடைசியாக பிரதமர் மோடி 2018ஆம் ஆண்டு சீனாவில் நடைபெற்ற இதே ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு பிரதமர் மோடி சென்றிருந்தார். அதன் பிறகு 2020ஆம் ஆண்டு கேல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியா மற்றும் ராணுவ வீரர்களிடையே மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து இரு நாடுகள் இடையேயான உறவில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. நிலைமை மோசமானது. அதையெல்லாம் சரி செய்து கடந்த சில மாதங்களாகத்தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் மீண்டும் ஒரு சுமூகமான உறவு திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் பிரதமர் மோடியினுடைய இந்த சீன பயணமும் அமைந்திருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அதில் மற்ற நாடுகளுடைய தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பயங்கரவாதம், எல்லை தாண்டிய பயங்கரவாதம், பிராந்திய பாதுகாப்பு, அதே போல வர்த்தகம், அமெரிக்காவினுடைய 50% வரி விதிப்பு, ரஷ்ய உக்ரைன் மோதல் மற்றும் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய அந்த பதற்றம், அதாவது இஸ்ரேல் காசா போர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்து ஒரு கூட்டு பிரகடனம் ஒன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. என்னதான் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சென்றிருந்தாலும் அதைவிட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பது சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான அவருடைய சந்திப்பு. நாளை மாநாட்டிற்கு இடையே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை அவர் சந்தித்து பேச இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 1ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புதினையும் பிரதமர் மோடி சந்தித்து பேச இருக்கிறார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது 50% வரியை ட்ரம்ப் விதித்திருக்கிறார். அது நடைமுறைக்கும் வந்திருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இத்தகைய நகர்வுகள் மற்றும் முடிவுகள் எதிரெதிர் துருவங்களாக இருந்த இந்தியாவையும் சீனாவையும் அருகருகே கொண்டு வந்திருக்கிறது. இதனை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு செல்வது, மீண்டும் பல்வேறு துறைகளில் இருவரும் இணக்கமாக இணைந்து எப்படி செயல்படுவது, அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலை இரு நாடுகளும் ஒன்றாக இணைந்து எப்படி எதிர்கொள்வது, சமாளிப்பது ஆகியவை குறித்தெல்லாம் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பால் இந்தியாவினுடைய சுமார் 4 லட்சம் கோடி மதிப்பிலான அந்த ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையை அதை எப்படி சமாளிப்பது என்பதற்கான மாற்று ஏற்பாடுகளை இந்தியா ஆராய்ந்து வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே ரஷ்யா அறிவித்திருக்கிறது, நீங்கள் உங்களுடைய பொருட்களை அமெரிக்காவில் விற்க முடியவில்லை என்றால் ரஷ்ய சந்தை உங்களுக்காக திறந்தே இருக்கிறது, நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அங்கே ஏற்றுமதி செய்யுங்கள் என்று ரஷ்யா ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது.